ஹாய், நம்ம இன்னைக்கு ஒரு IUI இல்லைனா IVF-ஓட சக்ஸஸ் ரேட் எந்த மாதிரி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம IUI இன்ட்ரா யூட்ரைன் இன்செமினேஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கப்பலோட ஏஜ் வந்து ஒரு 35 கீழே, அதாவது மென்னோட ஏஜ் வந்து 35 கீழேயும் விமனோட ஏஜ் 35 கீழே இருந்துச்சுன்னா யூஸ்வலாக சக்ஸஸ் ரேட் அரௌண்ட் 10 to 20% இருக்கும். இன்னும் எக்ஸாக்டாக சொல்ல போகிறோன்னா ஒரு 15 to 18% இருக்கும். பட் இப்போ இந்த கப்பலோட ஏஜ் வந்து 35 தாண்டுது, மேல் பார்ட்னரோட ஏஜ் 40 தாண்டுது அப்படின்னா யூஸ்வலாக சக்ஸஸ் ரேட் 5 to 10% இருக்கும். இன்னொன்று IUI-யோட சக்ஸஸ் ரேட்டில் மென்னோட செமன் பேராமீட்டர்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்பெர்ம் குவாலிட்டி பூராக இருக்குன்னா IUI-யோட சக்ஸஸ் ரேட்டும் குறையும். இது IVF பார்க்குறோம் அப்படின்னா ஜென்ரலாக ஒரு கப்பலோட ஏஜ் 30 கீழே இருக்குதுன்னா சக்ஸஸ் ரேட் அரௌண்ட் 45 to 50 இருக்கும். 30 to 35 இருக்குது அப்படின்னா ஒரு 30 to 40% இருக்கும். ஸோ இதே கப்பலோட ஏஜ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா மைட் பி ஒரு 40 தாண்டுதுன்னா 25 to 30% தான் சக்ஸஸ் ரேட் இருக்கும். தேங்க்யூ.